இன்று என்ன விஷயத்தை பேசப்போகிறோம் என்று எல்லோரும் ஆர்வமாக இருப்பீர்கள். இன்று ஒரு சுவையான, எல்லோருக்கும் நன்கு பிடிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஸ்ரீராமனை பற்றியது. ஸ்ரீராமனை பற்றிய நினைவு எப்பொழுது வந்தாலும் நமக்கு மன அமைதியும் நன்மையும் விளையும். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாகும், வீடு இயல் வழியையாக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய ஸ்ரீராமன் தோல்வழி கூறுவோர்க்கே என்கிறது இராமாயண பாடல். ராமனுடைய பெயரை சொன்னால் நாம் இந்த பிறவியில் நாடிய பொருள்கள் எல்லாம் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாகும், வீடு வாசல் வாகனம் முதலிய அனைத்துமே வரும். அவன் ராவணனை வென்ற அந்த வரலாறை கேட்டால் நம்மளுடைய எதிர்ப்புகள் எல்லாம் விலகி போகும். அப்போ ராமனுடைய நாமத்தை சொல்லுவதும் பேசுவதும் மிகவும் இனிமையானது, புகழ் தரக்கூடியது, பெருமை தரக்கூடியது, வீடு பேறு தரக்கூடியது. ஆதலால் ராமனை பற்றி நம்ம சேனல் நண்பர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். ராமனின் வீரத்தையும் காதலையும் உலகறிய செய்த விஸ்வாமித்திரர். ராமனின் வீரத்தையும் காதலையும் முதல்ல உலகறிய செய்தவர் விஸ்வாமித்திரர் தான். அதை பற்றிய சுவையான பாடல்களையும் சம்பவங்களையும் நினைவு கூறப் போகிறோம். ராமர் குருகுலவாசம் முடிந்து அயோத்தி வந்து இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான தருணம். தர்பார் மண்டபத்தில் தசரதன் வீற்றிருக்கிறார். அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருக்கார். இனிமேல் நம்ம ராமனை விட்டு பிரிய வேண்டிய அவசியம் இல்லை, குருகுலவாசம் முடிந்து வந்து விட்டான் என் மகன் ராமன். ஏனென்றால் அவர் ராமன் மேல் உயிரையே வைத்திருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். அந்த மகிழ்ச்சி இதோடு இருக்கக்கூடிய தருணத்தில் வாயில் காப்போன் வந்து உங்களை காண்பதற்காக விஸ்வாமித்திரர் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறாங்க. விஸ்வாமித்திரர்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். கொஞ்சம் கோபக்கார முனிவர். கோபம் இருக்கும் இடத்துல தானே குணம் இருக்கும். எதுக்கு வருகிறார் தெரியலையே என்று ஓடோடி சென்று வாசல் வரை சென்று தசரதன் அவரை வரவேற்று உபசரித்து உரிய ஆசனத்தில் அமர வைத்து வேண்டிய பணி விடைகள் யாவும் செய்து, முனிபுங்கவா எதுக்கு வந்திருக்கீங்க, சொல்லிவிட்டால் நானே வந்திருப்பனே என்றுமாறு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது, நான் உன்னிடம் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறேன், என்ன உதவியை சொல்லுங்கள். நான் வனத்தில் யாகம் செய்து கொண்டிருக்கிறேன், தவம் இயற்றி கொண்டிருக்கிறேன். தாடகை என்ற அரக்கி என்னுடைய யாகத்தை நடத்த விடாமல் இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிறாள். துன்பம் கொடுத்து கொண்டிருக்கா, தொல்லை கொடுத்து கொண்டிருக்கா. எனவே நான் யாகத்தை நிறைவு செய்வதற்காக உன் மகன் ஸ்ரீராமனை என்னிடம் என் கூட
அனுப்பி வைங்கன்னு சொல்லி ஒரு குண்டை போடுறார். காதில் தேல் கொட்டினது மாதிரி இருந்தது தசரதனுக்கு. இப்போ தான் ராமனை விட்டு பிரியாமல் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சி கொண்டிருக்கும் போது ஒருத்தன் வந்து இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? அதுக்காக அவர்கிட்ட போய், ராமன் சிறுவன் பாலகன், நான் பல போர்களை எல்லாம் நடத்தியிருக்கேன், எனக்கு போர் அனுபவம் மிகுந்த அனுபவம் இருக்குது, நானே கூட வாரையா. ராமனை அனுப்புனா அனுப்பு, அல்லது நான் பாட்டுக்கு போய் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீ வர வேண்டியதில்லைன்னு கோவப்படுறார். கோவப்பட்டு விடைபெற போகிறார், புறப்பட போகிறார். அப்போ வசிஷ்ட முனிவர், தசரதனுடைய அனைத்துக்குமான குருவாகவும் இருந்து வழி நடத்தக்கூடியவர், விஸ்வாமித்திரரே கொஞ்சம் இருங்க, நான் போய் பேசி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தசரதரை அழைத்து, அவர் கோபக்காரர், அவர் நினைப்பதைத்தான் நாம் செய்ய வேண்டும், ஆனால் அவர் ராமன் தான் வர வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் அதில் ஒரு பொருள் இருக்கும். ராமன் செய்ய வேண்டிய வேலையை தசரதன் செய்ய முடியாது, அது உங்களுக்கு பின்னால் விளங்கும். அதனால் அவன் உலக நாயகன், உலகத்தையே காக்கக்கூடிய வல்லமை உடையவன் அந்த ஸ்ரீராமன். அவனுக்கு எந்த ஆபத்து வரும்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவன் எதையும் எளிதாக வென்று சாதித்து காட்டக்கூடியவன், பயப்படாமல் அனுப்புங்க, இதனால் உங்களுக்கு நன்மை தான் விளையப் போகிறது அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழியின்றி ராமன் அனுப்ப சம்மதிக்கிறார். ராமன் எங்கெல்லாம் செல்கிறானோ அங்கெல்லாம் லக்குவனும் கூட செல்வான். சரி, பரவாயில்லை, ராம லக்குவர்களாக வரட்டும் என்று விஸ்வாமித்திரர் அந்த ராம லக்குவர்களை அழைத்து கொண்டு வனத்துக்கு வருகிறார். இங்கிருந்து தான் ராமனுடைய வீரம் முதலில் ஆரம்பமாக போகிறது. அப்படியே வனத்தை கடந்து கொண்டே வர்றாங்க. வனம் பூரா பால்பட்டு கிடக்கு. அங்கங்கே இருந்த மரங்கள்லாம் முறிந்து கிடக்கிறது, நெருப்பு எரிந்து பட்டிருக்கிறது. வனமே ஒரு அகோரமான காட்சியில் இருக்குது. இது என்ன காட்சி இப்படி இருக்கிறதே என்று ராமன் விஸ்வாமித்திரன் கேட்கும் பொழுது, இதெல்லாம் தாடகையினுடைய கோர தாண்டவம், இந்த வனத்தையே அழித்து பால்படுத்தி கொண்டிருக்கிறாள், அதுக்கு தான் உன்னைய கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த விஸ்வாமித்திரர் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துரு. சரி, நான் யாகம் செய்கிறேன், நீங்கள் காவலாக இருங்கள் என்று சொன்னவுடன் ராம லக்குவர்கள் இருவருமே காவலாக இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பேரிடி போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன முனிவரே, இது என்ன? இதுதான் தாடகை வாரா, வருகிறாள் தாடகை என்பதற்குரிய அறிகுறி. இப்படித்தான் இடி முழக்கத்தோடு வருவாள். பார்த்தா ஒரு பெரிய மலையே நடந்து வருவது மாதிரி, கரிய மலையே ஒன்று உருண்டு வருவது மாதிரி தாடகை வந்து இடி போல சிரித்து கொண்டு நிற்கிறாள். ராம அம்பு விடாமல் ரெடியாக அந்த நானில் வில்லை வைத்து அப்படியே வில்லை தொடுக்காமல் நிற்கிறான். விஸ்வாமித்திரர், என்னப்பா வில்லை பாய்ச்சி அவளை கொல்லு அப்படிங்கிறார். இல்லை, அது பெண் மாதிரி தெரிகிறது, நீ அவளை போய் பெண் என்று நினைக்காதே, அவள் ஒரு பேர் அரக்கி, அவளை பெண் என்று பார்த்து இரக்கம் கொள்ளாதே, உன்னுடைய அம்பை விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீராமன் சரமாரி பொழிந்து அந்த தாடகையை வீழ்த்தி விடுகிறார். அதன் பின்னர் யாகம் இனிதே நடைபெற்று வருகிறது. யாகம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அயோத்தி செல்லலாம் என்று ராமன் லக்குவனை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு மற்றும் ஒரு திருப்பத்தை விஸ்வாமித்திரர் ஏற்படுத்துகிறார். மிதிலாபுரின்ற ஒரு நாடு பக்கத்தில் இருக்குது. அங்கே ஜனக மகாராஜன் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவளுடைய அருமை புதல்வி சீதை என்ற ஜானகி இருக்கிறாள். அவளுக்கு திருமணம் ஆவதற்காக ஒரு சுயம்வரம் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம சும்மா போய் பார்வையாளராக கலந்து கொண்டு வந்துடுவோம்.
ஏனென்றால் நீ தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழக்கூடியவன். ஆனால் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்ததுனால ஒரு சுயவரம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ராமனை சம்மதிக்க வைத்து அப்படியே மிதிலையை நோக்கி கூட்டிகிட்டு வர்றார். மிதிலையை நோக்கி வரும் பொழுது ஒரு பெரிய கல் இருக்குது, பாறாங்கல். அதனுடைய அருகில் வழியாக ராமன் நடந்து செல்லும் பொழுது ராமனுடைய கால் தூசி ஒன்று அதில் பட்டு, அந்த கால் தூசி பட்ட உடனே அந்த கல்லை ஒரு அழகிய பெண்ணாக மாறி ராமனை வணங்கி கொண்டிருக்கிறது. ராமன் அதிர்ச்சி அடைஞ்சு, முனிவரை என்ன இது அப்படின்னு, இவள் தான் அகலியை, கௌதம முனிவரனுடைய தர்ம பத்தினி. இவளுடைய சாபம் முன்னால் தீர்ந்தது, கல்லாக இருந்தவள் காரிகையாக மாறிவிட்டாள் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே தாடகையை சரமாரி பொழிந்து கொள்ளும் பொழுது ராமனுடைய கைத்திறத்தை கண்டிருக்கிறார் விஸ்வாமித்திரர். இப்பொழுது ராமனுடைய ஒரு கால் தூசிப்பட்டதுக்கே ஒரு பாறாங்கல் காரிகையாக மாறிவிட்டதே, ஆகா என்ன அற்புதமான பெருமையுடையவனாக இந்த ராமன் இருக்கிறான் என்று சொல்லி ராமனை பாராட்டுறார். ராமா, இவ்வண்ணம் நிகழும் வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றும் ஒரு துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே, உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் பாராட்டினார். இது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய மிகச்சிறந்த பாடல். அந்த கம்பனின் சுவையை நீங்கள்லாம் அறிந்திருக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வரலாறையும் பேசுகிறேன். இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றும் ஒரு துயர்வண்ணம் உருவதுண்டோ, நீ உலக நாயகனாக உலகை காப்பதற்காக புறப்பட்டு விட்டாய், உன் வீரம் வெளிப்பட்டு விட்டது. இனி இந்த உலகத்துக்கு எல்லாம் இன்பமே அல்லாமல் துன்பம் எதுவுமே வராது. ஏனென்றால் தாடகையை அழித்த பொழுது உன் கைவண்ணத்தை அறிந்து கொண்டேன், அகலிகையை சாப விமோசனம் செய்து கல்லை காரிகையாக மாற்றிய பொழுது உன் கால்வண்ணம் அறிந்து கொண்டேன் என்று ராமனை மனதார பாராட்டி அந்த பயணத்தை தொடர்கிறார்கள். சரி, பயணம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நம்ம என்ன செய்யணும்? இந்த பெண் அகலிகை எப்படி ஐயா கல்லா மாறினா அதை சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்களே, கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் வினவுறது எனக்கு புரியுது. அப்போ எப்படி இந்த அகலிகை கல்லாக மாறினா? அகலிகைன்னா யாரு? தேவர்கள் அமுதம் வேண்டி மேருமலையை மத்தாவும் வாசுகி பாம்பை கயிறாவும் கொண்டு ஒருத்தரே தேவர்கள் மட்டுமே கடைய முடியாது, அதற்கு ஆற்றல் காணாது என்பதற்காக தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் மறுபக்கமும் அந்த வாசிங்கிற பாம்பை கயிறாக கொண்டு மேருமலையை மத்தாக கொண்டு மந்திரமலையை மத்தாக கொண்டு கடைந்தார்கள். அப்பொழுது முதல்ல ஆழகால விஷம் வந்தது. அது துரத்துனதில் எதுவுமே வேண்டாம், தேவாமிர்தமே வேண்டாம், ஆள விடுங்கப்பான்னு சொல்லி தேவர்கள்லாம் ஓட, அது அவர்களை துரத்த தேவர்களை காப்பதற்காக பரமசிவன் அதை விஷத்தை குறித்து பார்வதி தேவியால் கண்டத்திலேயே தேக்கி வைக்கப்பட்டார். அதன் பின்னர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கடலை கடியும் பொழுது பல அற்புதமான பொருள்கள் எல்லாம் தோன்றினேன். காமதேனு அதிலிருந்து தான் தோணிச்சு, லட்சுமி தேவி அதிலிருந்து தான் தோணிச்சு. அதில் தோன்றிய ஒரு அற்புதமான ஒரு பெண் தான் அகலிகை, அகல்யா தேவி. அகல்யான்னா குற்றமில்லாத பேரழகு உடையவள். குற்றமில்லாத பேரழகுனா என்ன? அனைத்து உறுப்புகளுமே சாமுத்திரிகா லட்சணப்படி அமைய பெற்ற பிரம்மனின் படைப்பிலேயே மிக உன்னதமான பேரழகி அகலிகை. இந்த அகலிகையை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே அகலிகையை அடைய வேண்டும் என்ற ஆசை. தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த இன்பத்தை
அடைவேன் என்பதிலும் நாட்டமுடையவர்களாக இருந்தார்கள். தேவேந்திரன் அகலிகை எனக்கே வேணும்னா, அதே மாதிரி அனைத்து தேவர்களும் நவகிரகங்களும் நம்ம தான் வேண்டும்னு நினைத்தாங்க. இதே மாதிரி அனைத்து தேவர்களும் பிரம்மதேவன் பார்த்தாரு, இது என்னடா இது வம்பா போச்சு, இதுக்கு ஒரு போட்டி வச்சு தான் ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்தார். 2 தலை உள்ள பசுவை யார் வலம் வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் அகலிகையை திருமணம் செய்து வைக்கப்படுவாள். அப்போ எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. என்னடா இது சாத்தியமில்லாத ஒரு திட்டத்தை சொல்லி அகலிகையை திருமணம் முடிக்கன்னு சொல்கிறீங்களே, இது எங்களுக்கு முடியாத காரியம் ஐயா, இதுக்கு ஒரு மாற்று உபாயம் ஒன்று சொல்லுங்கள், எய்தர் ஆர் சாய்ஸ். இப்போ நம்மளாம் தேர்வு எழுதும் பொழுது பெரிய கேள்விகள் இருக்கும் இல்லையா, விரிவான விடையளிக்கவும், அதில் எய்தர் ஆர் சாய்ஸ் இருக்கும், இது அல்லது அது. அதே மாதிரி இது அல்லது அது ஒன்று சொல்லுங்கள் பிரம்மதேவரேன்னு சொல்லி தேவர்கள்லாம் கேட்கும் பொழுது, அப்போ உலகத்தை யார் முதல்ல சுற்றி வாரீங்களோ அவங்களுக்கே அகலிகையை திருமணம் செஞ்சு முடிச்சிடுறேன். 2 விதிகளில் ஒன்றை நிறைவேற்றுங்க, ஒன்று உலகத்தை சுற்றி வாங்க, அல்லது 2 தலையுள்ள பசுவை பாருங்க அப்படிங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாகனத்தில் ஏறி சுத்த புறப்பட்டுட்டாங்க. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த நாரதர் அவருக்கு இந்த அகலிகையை ஒரு தகுதி வாய்ந்தவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டு கௌதம முனிவர் உன்னுடைய ஆசிரமத்துக்கு போய் பிரசவிக்கும் நிலையில் உள்ள ஒரு பசுவை அவர் ஆலயத்துக்கு அவருடைய அந்த குடிசைக்கு முன்னாலே நிப்பாட்டி, அது பிரசவிக்கும் நேரத்தில் அந்த தலை வெளியே அந்த கன்றுக்குட்டியினுடைய தலை ஒரு பக்கம் பின்பகுதி வழியாக வெளியே வந்தும் வராமலும் இருக்குது, அது ஒரு தலையாக இருக்குது. இயல்பாக உள்ள தலை மற்ற பக்கம் இருக்குது, முன்பக்கம் இருக்குது. உடனே கௌதம முனிவரை கூப்பிட்டு, கௌதம முனிவரை இதை ஒரு வளம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கையா வளம் வரணும், நான் சொல்கிறத செய்ய மாட்டீங்களா, வளம் வாங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்க. கௌதம முனிவர் ஒரு முறை வளம் வந்து விட்டார். பிரம்மதேவனுடைய அந்த நிபந்தனையை போட்டியே அவர் வென்று விட்டார். அப்போ அகலிகையை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு ஆண் மகவும் பிறந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது. அந்த ஆண் மகவிற்கு சதானந்தர் என்று பெயரிட்டு நல்ல முறையில் வளர்த்து வராங்க. கௌதம முனிவருக்கும் அகலிகைக்கும் பிறந்தவர் சதானந்தர். இப்போ பன்னெடுங்காலம் ஆன பிறகும் இந்த இந்திரனுக்கு அகலிகனுடைய அந்த பால் உள்ள ஈர்ப்பு, இப்போ நவீன காலத்தில் க்ரஷ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அது தீர்ந்த மாதிரி இல்லை. எப்படியாவது அகலியை அடைய மாட்டோமா என்று தீராத மோகம் கொண்டு அலைந்தான். பெண்ணால் கெட்டவங்களில் முக்கியமானவன் இந்த இந்திரன். அதனாலேயும் தான் இந்த வரலாறை சொல்ல வேண்டியிருக்குது. இன்னொருத்தர் ராவணன். மங்கையர் பொருட்டால் ஏதும் மாந்தர்க்கு மரணம் என்றால் சங்கையின் உறுதி, வாலி செய்கையால் சாலும் இன்றே. வாலியும் பெண்ணால் தான் இருந்தவன். அங்கவர் திறத்தினாலே அல்லலும் பழியுமாதல் எங்களில் காண்டி அன்றே, இதனின் வேறு உறுதி உண்டோ அப்படின்னு சொல்லி சுக்ரீவனுடைய பதவியேற்பு விழாவில் ராமன் சுக்ரீவன்கிட்ட சொல்கிறாரு, பொம்பளையால் தான் சாவு வரும், பொம்பளைகள்கிட்ட எச்சரிக்கையாக இருந்து. அப்படி பொம்பளையால் கெட்டு போனவனில் ஒருத்தன் இந்திரன், இன்னொருத்தன் வாலி, இன்னொருத்தர் கெட போகிறவன் ராவணன். அப்போ இந்த தீராத மோகத்தில் அலைந்து கொண்டிருந்த அந்த இந்திரன் இவர்கள் கௌதம முனிவர் அகலிகையினுடைய அன்றாட வாழ்வியலை உற்று கவனித்து கொண்டு வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா, கௌதம முனிவர் அதிகாலையிலேயே ஆற்றுக்கு நீராடச் சென்று அங்கே பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிச்சுட்டு வருவார். அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ ஒரு முறை நடுநிசி வேளையிலேயே சேவலாக மாறி கொக்கரக்கோ என்று கூவ இந்த இந்திரம்பைய விடிந்து விட்டது என்று நினச்சி கௌதம முனிவர் ஆற்றுக்கு போயிடுறார். இவன் பழையபடி கௌதம முனிவர் மாதிரியே வேஷம் போட்டு கொண்டு வந்து அகலிகையுடன் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தான். அகலிகை பாவம் என்ன செய்வா? கௌதம முனிவர் மாதிரியே வந்தால் அவளுக்கு என்ன தெரியும்? ஆற்றுக்கு போன முனிவர் திரும்பி வந்து
அங்கே ஆற்றுக்கு போகிறாரு. அங்கே இருட்டாக இருக்குது. அப்போ விடியலே ஏதோ சதி நடந்திருக்குன்னு திருப்பி வராரு. இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருந்ததை பார்த்த உடனே கோபம் கொள்கிறார். அதை பார்த்த இந்திரன் பூனை கொண்டு தப்பிச்சு ஓட பார்க்கான். அப்போ கௌதமணிமர் சும்மா இருக்கல, உன் பெண் மோகம் கொண்டு நீ அலைஞ்சதுனால உன் உடம்பெங்கும் பெண் உறுப்புகளாக ஆகட்டும்னு சாபம் விட்டார். நினச்சி பாருங்க, உடம்பு முழுதும் பெண் உறுப்புகளாக இருந்தால் எவன் பார்ப்பான்? எவ்வளோ பெரிய கேவலம். அவன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி மன்றாடின உடனே நீ தேவலோகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கிறதுனால உன் சாபத்தை உடம்பெங்கும் 1000 கண்களாக போட்டு மாத்துறேன், சாபத்திலிருந்து முற்றிலும் விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லி போட்டு 1000 கண்ணுடையவனாக இந்திரனை ஆக்கிவிட்டார். அதனால தான் இந்திரனுக்கு 1000 கண்ணான் என்ற பெயர் உண்டு. சகசிராட்சன் என்கிற பேர் அவனுக்கு, 1000 கண்ணுடையான். அப்போ அகலியை நீ கல்லாக போகன்ட்டார். நான் என்ன செய்ய முடியும்? உங்களை மாதிரியே வந்ததுனால தானே நீ உன் கற்பின் திறத்தால் அதை அறிந்திருக்க வேண்டும், அது உன் தவறு, அதனால நீங்கள் கல்லாக போவாய் அப்படின்னு சொல்லிச்சிட்டார். இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? பிற்காலத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த விஷ்ணு ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் செய்து வரும்பொழுது அவருடைய கால் தூசி என்னைக்கு படுதோ அன்னைக்கு நீ மீண்டும் அகலியாக மாறி என்னிடம் வந்து சேர்ந்து விடுவாயின்னு சொல்கிறார். அந்த சம்பவம் தான் இப்போ நிகழ்ந்தது. இப்போ தசரதர்கிட்ட போய் விஸ்வாமித்திரர் கேட்கும் பொழுது, தசரதே வந்திருந்தான்னா அகலியை சாப விமோசனம் பெற்றிருப்பாளா? இன்னைக்கு வரைக்கும் கல்லாத்தான் இருக்க வேண்டி வரும். அப்போ ஒழுக்கமுடையவர்கள் குருஸ்தானத்தில் உள்ளவங்க ஒரு சொல்லு சொன்னாங்கன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோளற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். அதனால தான் வசிஷ்டர் சொன்னார், ராமனை கேட்டால் ராமனை கொடுத்து அனுப்பப்பா, நடக்கிறத பிறகு பார்த்துக்கலாம். கல்லாக இருந்தவள் காரிகையாக மாறினாள். இவ்வண்ணம் நிகழும் வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றும் ஒரு துயர்வண்ணம் ஒருவதுண்டோ? மைவண்ணத்து அரைக்கி போரில் மலை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று ராமனை பாராட்டி கொண்டே மிதிலையை நோக்கி அழைத்து வருகிறார். அப்போ ராமனுடைய வீரத்தை உலகறிய செய்த ஒரு விஸ்வாமித்திரர் தானே. அப்படியே வராங்க. மிதிலை மாநகர் வந்து விட்டது. ஆகா, என்ன அற்புதமான ஒரு மாநகராக இருக்கிறது. இயற்கை வளங்களாக இருக்கிறது. செடி கொடிகள் எங்கெங்கும் பச்சை பசேல் இருக்குது. அழகான பறவைகள் அப்படியே நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். கன்னிமாடத்தை தாண்டி வரப்போகிறார்கள். இப்போ கன்னிமாடத்தில் பேரழகியான சீதாதேவி பிராட்டி இருக்கிறார். சீதையும் இதுவரை யாரையும் எந்த ஆண்களையும் ஏறெடுத்து பார்க்காதவள். ராமனும் எந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்க்காதவன். அப்படிப்பட்டவர்கள். ஆனால் லட்சுமியினுடைய அம்சம்தான் சீதாதேவி, விஷ்ணுனுடைய அம்சம்தான் ஸ்ரீராமர். அப்போ இவங்களுடைய பூர்வ புண்ணிய தொடர்பின் காரணமாக ஊழ்வினை உந்தப்பட்டு யாரையுமே பார்க்காத ராமன் சீதையை பார்க்கிறார், யாரையுமே பார்க்காத சீதை ராமனை பார்க்கிறார். ராமனுடைய காதல் இங்குதான் வெளிப்படுகிறது. எண்ணறு நலத்தினல் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். எல்லோரும் தெரிந்து அறிந்து சுவைத்து இன்புற வேண்டிய ஒரு அற்புதமான ராமாயண பாடல் இதுதான். முதலில் ஒரு ஆணும் பெண்ணும் பார்ப்பதை இவ்வளவு அழகாக சொல்ல முடியும் என்று நிரூபித்தவன் கம்பன். எண்ணறு நலத்தினால் எண்ணிக்கை இல்லாத நற்குணங்களை உடையவள், எண்ணிக்கையே இல்லாத நல்ல குணங்கள். இணையல் இளையவளாக இருக்கிறவள், வயதில் குறைந்தவள், எண்ணிக்கையற்ற நற்குணங்களை உடையவள். கன்னிமாடத்தில் நின்று கொண்டு கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும். சீதையனுடைய கண்கள் ராமனுடைய கண்களை கவ்வி
தின்கின்றன. ராமனுடைய கண்கள் சீதையினுடைய கண்களை பின்னி பிடுங்கி விழுங்குகின்றன. கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. சீதையினுடைய உணர்வு சீதையிட்ட இல்லை, ராமனுடைய உணர்வு ராமன்கிட்ட இல்லை, நிலை பெறவில்லை. நிலை பெறாது சீதையினுடைய உணர்வும் புறப்பட்டு வந்து ராமனுடைய உணர்வும் புறப்பட்டு வந்து ரெண்டும் ஒன்றே ஒன்று சேர்ந்து விட்டது. நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. இப்படி ஒன்றி கண்ணோடு கண்கள் கவ்விக்கொண்டு இருக்க, உணர்வுகள் தன்வயம் இல்லாமல் ஒன்றிக்கொண்டு இருக்க, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ராமனுடைய காதலை இங்கு வெளிப்படுகிறது. இந்த சூழலை உருவாக்கி தந்தவர் யாரு? விஸ்வாமித்திர பெருந்தகை. அவர் மிதிலாபுரிக்கு கூட்டு வந்ததுனால தான் சீதையை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் இப்படி கண்ணால் பார்த்து கொண்டதை விஸ்வாமித்திரர் கண்டும் காணாமல் போனாலும் லட்சுமணன் ஓரக்கண்ணால் பார்த்துட்டான். மனசுக்குள்ளே நினச்சான், யாரையுமே பார்க்காத நம்ம அண்ணன் இந்த பெண்ணை பார்க்கிறாளே, இவளும் பேரலையாக இருக்கிறாளே, ஒருவேளை இவள்தான் நமக்கு அண்ணியாக வரப்போகிற அன்னையோ என்று மனசில் எண்ணம் கொண்டான். அப்படியே போகிறாங்க. போய் மிதிலை மாநகரை அலைந்து அங்கு தங்க வைக்கப்படுறாங்க. தங்க வைக்கப்பட்டவுடன் மறுநாள் அந்த சுயம்பரம் தர்பாருக்கு விஸ்வாமித்திரருடன் ராமலக்குவர்கள் வாரார்கள். வந்து தர்பார் மண்டபத்தில் எல்லா அரசர்களும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த சிவ தனுஷை ஒரு 10-15 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து அங்கே வைக்காங்க. ஐயா, இந்த சிவ தனுஷை நீங்கள் யார் உடைக்கிறீர்களோ அவர்களுக்கு எங்கள் மன்னர் ஜனக மகாராஜன் தன்னுடைய அருமை புதல்வியான ஜானகியை மணமுடிச்சு வைப்பார்னு அறிவிப்பு வந்து ஒவ்வொருத்தராக போய் முயற்சி பண்ணுறாங்க. அசைக்கவே முடியல சில பேருக்கு. சில பேர் அதை வேகமாக தூக்கி குப்புற விழுகிறாங்க. சில பேர் 2 கையை வச்சு அப்படியே தூக்க பார்க்காங்க, தூக்க முடியல. எல்லாரும் சென்று முடித்த பிறகு யாருமே இல்லை. அடுத்து ராமனை தவிர எல்லாரும் அவங்கவுங்க முறைக்கு எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து கண்ணால் ஒரு உத்தரவை வழங்கினவுடன் ராம வில்லை நோக்கி போகிறாங்க. அப்போ ஏற்கனவே முயற்சி பண்ணவங்கெல்லாம் அப்படி இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த சின்ன பையன் போகிறானே, இவன் இந்த வில்லை ஒடிச்சிடுவானா, முறித்து விடுவானா, எடுத்து விடுவானா, நான் ஏற்றி விடுவானா என்று எல்லாரும் தடுத்து இமையாமல் இருந்தனர். இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ணை இமைச்சோம்னா அந்த நேரத்துக்குள்ளே ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன செய்யறது? தடுத்து இமையாமல் இருந்தனர். தாளில் மடுத்ததும் நான்முதி வைத்ததும் நோக்கார். அந்த வில்லை ஒரு இடது கையால் எடுத்து அந்த ஒரு நுனிய தரையில் ஊன்றி பெருவிரலால் மிதித்து கொண்டு அந்த நாணை இன்னொரு முனையில் சுற்றுவதை யாருமே பார்க்கல. தடுத்து இமையாமல் இருந்தனர். தாளில் மடுத்ததும் நான்முதி வைத்ததும் நோக்கார். பார்க்கல. இப்போ நான் சொல்கிற நேரம் கூட அது நடக்கலை. கடுப்பினில் யாரும் அறிந்திலர். அவ்வளவு வேகமாக அந்த சம்பவங்கள் நடந்ததுனால யாருமே அறிய முடியல. கையில் எடுத்தது கண்டனர், ஈற்றது கேட்டார். கையில் வில்லை எடுத்ததை பார்த்தாங்க. இடையில இந்த பெருவரல்ல ஒரு முனையை ஊன்றிக்கொண்டு நான் அதில் சுற்றி நான் ஏற்றுனதை யாரும் பார்க்கல. எடுத்ததை பார்த்தாங்க. படார்னு வந்து முறிஞ்ச வில் முறிஞ்ச சத்தத்தை கேட்டாங்க. என்று இந்த ராமனுடைய வீரம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்றார். தடுத்து இமையாமல் இருந்தனர். தாளில் மடுத்ததும்
நான்முதி வைத்ததும் நோக்கார். கடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையில் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். கேட்டீங்களா? ராமனுடைய வீரம் எத்தகையது என்று வெளிப்பட்டு விட்டது. எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ராமர் சிவதனுசை முடித்து விட்டார். சீதைக்கு கல்யாணம், சீதைக்கு கல்யாணம், சீதைக்கு கல்யாணம்னு சொல்லி மிதிலைபுரி முழுதுமே ஒரே கொண்டாட்டம். தசரத சக்கரவர்த்திக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்காங்க. தசரத சக்கரவர்த்தி விரைந்து கொண்டிருக்கிறார் மிதிலையை நோக்கி, படை பரிவாரங்களுடன், முப்பெரும் தேவியர்களுடன். எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி. மறுநாள் சீதையினுடைய கல்யாணம் நடக்கப் போகிறது. அப்போ அந்த மிதிலா நகரத்தில் உள்ள பெண்கள்லாம் இருக்காங்க பாருங்க. மிதிலை நகரத்தில் உள்ள பெண்கள்லாம் மாப்பிள்ளை எப்படி இருப்பார்னு பார்க்க ஆசைப்படுவாங்களா இல்லையா? எங்கேயாவது திருமணம் முடிவாகி இருந்துச்சுன்னா சொந்தக்காரங்க போகிறா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி மிதிலை நகரத்து பெண்கள் எல்லாம் மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், ஸ்ரீராமனை பார்க்கணும்னு பார்க்குறாங்க. யாருமே முழுசா பார்க்க முடியல. ஏன்? தோள் கண்டார் தோளே கண்டார், தொடு கலல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே, வாள் கொண்ட கண்ணார் யாரோ வடிவினை முழுதாய்க் கண்டார். வாள் கொண்ட கண்ணார் யாரோ வடிவினை முழுதாய்க் கண்டார். வாள் போன்ற கூர்மையான கண்களை உடைய பெண்கள் யாருமே ராமனுடைய முழு வடிவினையும் பார்க்கவில்லை. ஏனென்றால் தோள் கண்டார் தோளே கண்டார். ராமனுடைய தோலை பார்க்குறவங்க தோலையே பார்த்து கொண்டிருக்காங்க. வேற எங்கேயும் கண்ணை திருப்ப முடியவில்லை. அவ்வளவு பேரழகு அவருடைய வலிமை பொருந்திய தோள்கள். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடு கலல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். தாமரைப்பூ மாதிரி உள்ள அவருடைய பாதங்களை பார்த்தவர்கள் பாதத்தையே தான் பார்த்து கொண்டிருக்காங்க. கண்ணை வேறங்க மாற்ற முடியவில்லை. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகலல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அதுவே. வலிமை பொருந்திய கையை பார்த்தவர்களும் கையை பார்த்து கொண்டிருந்தாலும் வேற எதையும் பார்க்க முடியவில்லை. தடக்கை கண்டாரும் அவுதே. வாள் கொண்ட கண்ணார் யாரோ வடிவினை முழுதாய்க் கண்டார். வாள் போன்ற கூர்மையான கண்களையுடைய பெண்கள் யாருமே முழுதாய் பார்க்க முடியவில்லை. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகலல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே, வாழ்கின்ற கண்ணார் யாரோ வடிவினை முழுதாய்க் கண்டார். இப்படிப்பட்ட பேரழகு உடையவனாக இருந்த ராமன் என்று அந்த ஊர் முழுவதும் உள்ள பெண்கள் எல்லாம் போற்றி பாராட்டி பேசிக்கொண்டிருந்தார்கள். சீதையினுடைய காதுகளுக்கெல்லாம் அது சென்று விழுந்தது. மறுநாள் ராமனுடைய கல்யாணம். திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தவர் யார்? சதானந்தர். ஏற்கனவே கௌதம முனிவருக்கும் அகலியைக்கும் ஒரு பாலகன் பிறந்தான் என்று சொன்னேன் அல்லவா? இவ்வளவு காலத்தில் அந்த சதானந்தர் ஞானமும் கல்வியும் பெற்று ஜனக மகாராஜனுடைய ஆன்மீக குருவாக அவர்தான் புரோகிதராக இருந்து இந்த சீதையினுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கல்யாணம், சீதா கல்யாணம். அனைவருமே அறிய வேண்டிய ராமனுடைய வீரத்தையும் காதலையும் உலகுக்கு உணர்த்தியவர் விஸ்வாமித்திர பெருந்தகை என்றால் மிகையாகாது. வாலி ஜானகி, வாலி ராகவன், வாலி நான்மறை, வாலியர் அந்தனர். வாலி ஜானகி, வாலி ராகவன், வாலி நான்மறை, வாலியர் அந்தனர், வாலி நல்லறம் என்றுற வாழ்த்தினான், ஊழிதோறும் புதிது ஊரும் கீர்த்தியான். பின்னால அசோகவனத்தில் சீதையை பார்த்த உடனே ராமன் மனசுல, அனுமன் மனசுல ராமனை நினைச்சு வாழ்த்தியது இந்த பாடல். இந்த வாழ்த்து பாடலை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாலி ஜானகி, வாலி ராகவன், வாலி நான்மறை, வாலியர் அந்தனர், வாலி நல்லறம் என்றுற வாழ்த்தினான், ஊழிதோறும் புதிது ஊரும் கீர்த்தியான். ஊழிதோறும் புதிது ஊரும் கீர்த்தியான்னா ஒவ்வொரு யுகத்திலும் புதுமையான புது புது புகழ்களை எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆஞ்சநேயன் இவ்வாறு வாழ்த்தினான். எல்லா யுகத்திலும் ஆஞ்சநேயனுடைய பெருமை நிலைத்து நிற்கும். அவர் நித்திய சிரஞ்சீவி.
அவன் தான் இப்படி வாழ்த்துறான். வாலி ஜானகி, வாலி ராகவன், வாலி நான்மறை, வாலிய ரந்தனர், வாலி நல்லறம் என்றுற வாழ்த்தினான். ஊழிதோறும் புதிதோறும் கீர்த்தியானி என்ற வாழ்த்துக்களை சொல்லி ராமனுடைய பெருமைகளை சொல்ல சொல்ல நமக்கு வினைப்பயன்கள் தீர்ந்து போய்விடும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்கரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே. இந்த மந்திரத்தை 3 முறை சொன்னால் விஷ்ணு சகஸ்கரநாமத்தை சொன்ன பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று ஆதிசிவனே சொல்கிறார் என்று சொல்லி இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். இந்த சீதா கல்யாணத்தை அனைவரும் கேட்டு வினைப்பயன் நீங்க பெற்று நீடு வாழ்ந்து நிறைபயன் பெறுவீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.